நேயர்களே, பாஸ்டர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமென். நாங்கள் இன்றைக்கு வேத வாக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, வேத வாக்கியங்கள் எல்லாம் உம்முடைய உயிர் மூச்சாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். Breath of the word. அந்த வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்து அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள உடைய வார்த்தை எங்களோடு இடைப்படுவதாக, வார்த்தை வழிகாட்டுவதாக. இயேசுடைய வார்த்தையை, அந்த தேவனுடைய வார்த்தையை அறியாத ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகள் வாழ்வழிக்கிற வார்த்தைகளாக, சீர்படுத்துகிற வார்த்தைகளாக, நன்மைகளை தருகிற வார்த்தைகளாக அந்த வார்த்தைகளை நாங்கள் ருசித்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரரும் ருசித்திருக்கிறோம், விசுவாசிகளும் ருசித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் உள்ளத்துக் கொள்வீராக. வார்த்தையின்படி வாழ அந்த பரலோக பாக்கியத்தை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் விழித்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மைத்தவனாய் உமக்கு செலுத்தி, ஆண்டவரின் திருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க இயேசுவின் நாமத்தில ஒவ்வொருவரை மீண்டுமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. நாங்கள் இந்த வேதாகமத்தில புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு 4004 ஆதாம் பிறந்த காலத்திலே இருந்து எழுதப்பட்ட 4000 வருடத்துக்குள்ள இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு கிட்டத்தட்ட 4004 ஆண்டுகள். இயேசு கிறிஸ்துவுடைய புதிய ஏற்பாடு ஆஃப்டர் கிரைஸ்ட் 100 வருடங்களுக்கு எழுதப்பட்டது. 4100 வருடங்கள்ல இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர், அந்த எழுதின ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் பிரத் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த வசனங்கள் எழுதப்பட்டது. நாங்களும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை மூலமாக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் குர்ஆனை பார்க்கும் பொழுது, குர்ஆன் புஸ்தகம் கிறிஸ்துவுக்கு பிறகு 600 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்ட புஸ்தகம். பாருங்க, நீங்கள் கூகுள்ல அடிக்க பார்த்தீர்களாக இருந்தால் குர்ஆன் எழுதப்பட்டது முகமது லாஸ்ட் ப்ராஃபிட்டாக சொல்லப்பட்ட முகமது எழுதுகிறார். அவர் கிறிஸ்துவுக்கு பின் 1-33.5 years இந்த உலகத்துல வாழ்ந்தார். அவரோடு வாழாதவர் 600 ஆண்டுகளுக்கு 600 ஆண்டுகளுக்கு பின்பாக வந்த முகமது எழுதுகிறார் குர்ஆனில் இயேசுவை பற்றி தவறான காரியங்கள். பாருங்கள், இந்த வேதாகமம் தான் ஒரு மெய்யான புத்தகம், உண்மையான புத்தகம், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எழுதப்பட்ட புத்தகம். சொன்னபடி வாழ்ந்து காட்டினவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் இயேசு பிறப்பார், மரிப்பார், எல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில அது நடந்து இருக்கிறது. பாருங்கள், வேத வாக்கியம் ஒரு ரெவலேஷனாக. பாருங்கள், அந்த பார்வோன் ராஜா இயேசு எங்க பிறப்பார் என்று சொல்லி புஸ்தகத்தில இருந்துதான் வேதாகமத்தில இந்த பெத்லகேம் ஊரில் பிறப்பார் என்று
வேதாகமத்திலே இருந்து அறிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுவை கொல்ல அந்த ஏரோது ராஜா இந்த வேதாகமத்திலே இருந்து இயேசு பிறந்த இடத்தை அறிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு மெய்யான புத்தகம். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மன்னிப்பதற்கு முன்பாக, இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை மக்களும் மன்னிப்பதற்கு முன்பாக, பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த வாழ்வின் மரணத்துக்கு முன்பாக இந்த காலத்தில் நீங்கள் பைபிளை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் இயேசுதான் ஜட்ஜ்மெண்டாக வரப்போகிறார், ஜட்ஜாக வரப்போகிறார். ஜட்ஜ்மெண்ட் புக் பைபிளாக இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் இனத்தில் இருந்தாலும் இயேசுவுக்கு தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்து லோயர்களை போல எங்களுடைய மெய்யா இயேசு கிறிஸ்துடைய ஜட்ஜ்மெண்ட் ஹானஸ்ட் ஜட்ஜ்மெண்டாக இருக்கு, நீதியான ஜட்ஜ்மெண்டா இருக்கும். அவருடைய வார்த்தை படி வாழுகிறவர்களுக்கு வலது பக்கத்திலேயும், அவர் வார்த்தைக்கு எதிராக மதங்களில வாழுகிறவர்களுக்கு, பாருங்கள், மதத்தில வாழுகிறவர்கள், பாவத்தில தொடர்ந்து வாழுகிறவர்கள், மனம் திரும்ப விரும்பாதவர்கள், பிசாசுடைய வாழ்வுதாரங்களுக்கு வாழ்வு என்று விரும்புகிறவர்கள், பாருங்கள், அறியாமையில தான் அவர்கள் வாழுகிறார்கள். இயேசு அதற்காகத்தான் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். இதற்காகத்தான் இயேசு இரக்கமுள்ளவராக தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதனும் அந்த பிசாசோடு அவனுடைய ஆத்மா, தேவனுடைய ஆத்மா நரகத்துக்கு போய் வேதனைப்படக்கூடாது ஒரு இரக்கத்தோடு அன்போடு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இதற்காக அந்த சகல 5 கண்டங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இந்த வார்த்தை போல் தீமத்தேயுக்கு எழுதியது. பவுல் தீமேத்தை ஒரு வாலிபனாக இருந்து தேவன் மெய்யான தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனாக வாழ்ந்தவனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடக்கவும் வேண்டும். நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, வேதத்தில தேறினவனாக இருக்க வேண்டும். எல்லா நற்கிரிகைகளை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். பாருங்கள், எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இயேசு எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதே போல நற்கிரிகைகளை நாங்களும் செய்ய வேண்டும் என்று இவைகள் அடுத்த வசனத்தில் உபதேசத்துக்கு கடிந்து கொள்ள வேண்டும். தவறாக வசனங்களை போதிக்கிறவர்களுக்கு எல்லாம் சிலர் சொல்லுவார்கள், இது தேவனுடைய வசனம் அல்ல என்று சொல்லி, அதெல்லாம் தவறான கடிந்து கொண்டு உபதேசிக்க வேண்டும். இது முழுவதும் வேதத்தின்படி வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய வேத வசனமாக இருக்கிறது. கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாயுள்ளது. பாருங்கள், எங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தேவன் தான். இயேசுதான் நீதி, அவருடைய வார்த்தை தான் நீதி உள்ளதாக இருக்கிறது. இப்படியான நீதியான ராஜ்யத்துக்கு நாங்கள் போவதற்கு அவருடைய வேதாகமம், அவருடைய வாக்கியங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த வாக்கியங்களை நாங்கள் அவருடைய வார்த்தைகளை படிக்கிறோம், இருதயத்தில நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும். பாருங்கள், வேதாகமம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை நீங்கள் இருதயத்தில தியானித்து அதில் நிரப்பி வைத்து பாவம் செய்யாதபடி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவி செய்கிறது. பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 119 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து நம்ம வார்த்தையை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பு இப்படித்தான் இருதயத்துல வைத்துக் கொண்டான்.
நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வுள்ள இதயத்தோடு யோசிப்பு வாழ்ந்தார். அப்படியாக நீங்களும் எங்களுடைய தேவனுக்கு, தேவன் பரிசுத்தர், அவர் எதிர்மீன்களுக்கு சிறாமீன்களுக்கு மத்தியில வாதம் செய்கிற தேவன், அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுக்கு வேதாகமம் கற்றுத் தருகிறது. கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் எல்லாரும் அவருடைய வசனத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். நீதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்கள், ஆபகம் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வீடுகளில வசனங்களை எழுதி வைத்து போகும் பொழுதும் வரும் பொழுதும் அந்த வசனங்களை தியானிக்கும்படியாக, இருதயத்துக்குள்ள காத்து கொள்ளும்படியாக பாருங்கள். நீதிமொழிகள் 4:21 சொல்லப்படுகிறது. இது ஜீவனை தருகிறது. அடுத்த அவசரத்திலே பார்க்கும் பொழுது அவைகளை நாங்கள் கண்டு கொண்டோம். கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உயிர் தருகிறதாக இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். இதயத்தை தேவனுடைய வார்த்தைகளினால நிரப்பி வரும் பொழுது நீங்க நல்ல மனுஷனாக மாறுகிறீர்கள். பாருங்கள், நல்ல மனுஷன் நல்ல கனிகளை கொடுக்கிறவனாக அவன் இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைக்கும் பொழுது லூக்கா 6:45 சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயத்தில் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இதற்காகத்தான் அவருடைய வார்த்தைகளை இதயத்தில் வைக்க வேண்டும். பொல்லாதவர்களாக இன்றைக்கு ரக்ஸ் அடிக்கிறவர்களுக்கு, தீமைகளை செய்கிறவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், இப்படித்தான் நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியாக பொல்லாதவர்களாக தீமைகளை எங்களுடைய இருதயத்தில் நிறைத்து வைத்திருப்போம். இன்றைக்கு வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை நாங்கள் நிறைத்து வைத்து அவருக்கு பிரியமாக வாழுகிறோம். அவருக்கு பிரியமாக, தேவனுக்கு பிரியமாக, ஒன்றான மைத்தவனோடு வாழுகிற வாழ்வுக்காக, நித்திய ஜீவனுக்காக. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, விதியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பாருங்கள், இதயத்துல வார்த்தை இருந்தால் வார்த்தை பேசும். நீங்கள் சினிமா, சீரியல்கள், இப்படியான நியூஸுகள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய இதயத்துல தீமைகளை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் அவைகள் தான் உங்களுடைய வாழ்வாகிறது. இந்த உலகத்துல பாருங்கள், இந்த நியூஸ் பேப்பர்களை தொடர்ந்து கொல்லுவது, வெட்டுவது எல்லாம் பிசாசினுடைய கிரிகைகளைத்தான் இன்றைக்கு நியூஸ் ஆக வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்படும், அவைகளே மனுஷரை தீட்டுப்படுத்தும். பாருங்க, மனிதர்கள் வாயில நாங்கள் தேவனுடைய வார்த்தை இருந்தால் நாங்கள் அன்பாக அவருடைய கனிகளோடு வாழுகிறவர்களாக எங்களை தேவன் மாற்றுகிறார். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நிச்சயடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம் சார்ந்த நீடிய பொறுமைப்படியான கனிகளோடு எங்களை வாழ வைக்கிறது வந்தான். இப்படியாக வரங்களை தந்து எங்களை வாழ வைக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105வது வசனங்களில் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. எங்களுக்கு சில வேளைகளில் எப்படி எங்கு போவது என்று தெரியாது இருந்தால், என்ன செய்வது என்று தெரியாது இருந்தால் ஜெபம் பண்ண வேண்டும்.
தடைகளை நீக்கி போடுகிற மீகா 2:13 அவரை முன்னுக்கு போக விட வேண்டும். என்னுடைய தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பாக போய்கோ எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். அவரை நாங்கள் ஜெபித்து அவருடைய ஆலோசனையை பெற்று ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 138 2வது வசனத்துல, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். வார்த்தையை தான் தேவன் மகிமைப்படுத்துகிறார். வார்த்தைப்படி ஒன்று சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். நாங்கள் வார்த்தையின்படி வாழும் பொழுது அவர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அடுத்த வசனத்திலே சங்கீதம் 138 வசனத்திலே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். பாருங்கள், உங்களுக்கு சில நாட்களில சோர்வு இருக்கும். இந்த நேரங்களில நீங்கள் ஜெபிக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். அந்த ஆத்துமா தேற்றப்பட வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய ஆத்மாவை தேற்ற முடியும். ஆத்மாவில நீங்கள் சரீர பிரகாரமான காரியங்களோடு ஆத்மாவை இணைத்தீர்களாக இருந்தால் அந்த ஆத்மா கவலைப்படும், தூக்கம் வரும். இந்த ஆத்மாவில தான் கவலை வருகிறது, தூக்கம் வருகிறது, குறைவு வருகிறது. இது சரீரத்தோடு இன்றைக்கு எப்படியும் வாழலாம் என்று சீரியலோடு வாழ்ந்து தேவனையும் ஒரு குறிப்பிட தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேட வேண்டும். பாருங்கள், அப்படி சீரியல்ல நேரத்தை காலத்தை எல்லாம் போக்கிவிட்டு தேவனில குறை சொல்லக்கூடாது. தேவன் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மறுத்தரவு ஆத்துமாவில பலன் தருகிறவர் தான் எங்களுடைய அவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. எபிரேயர் 4:12 வசனத்திலேயும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துவதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள், எல்லாவற்றையும் தேவன் அறிகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஜீவ புத்தகத்துல நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அங்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. பரலோகத்துல அந்த பரலோகத்தில் உள்ள கம்ப்யூட்டர் தான் ஜீவ புஸ்தகமா இருக்கிறது. இந்த ஜீவ புத்தகத்துல நாங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அந்த புத்தகத்தில் எங்களோட பேர்ல எழுதப்பட்டு கொண்டு வருகிறது. ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். தேவனுக்கு பிரியமாக செய்கிற காரியங்களும் ஒன்றும் எழுதப்பட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு பைபிள் தெரியாது, நான் அதை கேட்கவில்லை என்று சொல்லக்கூடாது. எல்லாரும் அதற்காகத்தான் எல்லா ஊழியக்காரருக்கும் விழுந்த கடமையாக இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தையை அறிவிக்கிற காரியத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 55:10 வசனத்துல பார்க்கும் பொழுது, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்கள், சங்கீதம் 107:20 தேவனுடைய வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறேன். தூக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக, குறைவுகள் நிறைவாகுவதாக, அவருடைய தள்ளும்புகளால நீங்கள் குணமானீர்கள். இப்படியாக அந்த வசனம் உங்களுடைய வாழ்வில சுகத்தை தருகிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது, வேலனை தருகிறது. இப்போ அந்த வசனம் விடுதலையை உங்களுக்கு தருகிறது. பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில இருந்தீர்களாக இருந்தால், குடிப்பழக்கத்தில, பிரச்சாரத்தில ஏதாவது ஒரு அடிமைத்தனம் உங்களை காணப்படுமாக இருந்தால் பாருங்கள்,
2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பாருங்கள், நீங்கள் எல்லாரும் விடுதலை ஏதேனும் அடிவந்தனத்தில் இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர், நீங்கள் பெண்டெகோஸ்தேக்கு போய் அங்குதான் பரிசுத்த ஆவியானவரை பயனவேற்று அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த சேர்ச்சிகளில் அவர்கள் வல்லமையாக ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லாரையும் நிரப்புவார். யார் யார் ஒருமனப்பட்டு அந்த மெய்யான தேவனை தேடுகிறார்களோ அத்தனை பேரையும் அந்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது அங்கு உங்களுக்கு அந்த அடிமைத்தனம் விலகுகிறதாக இருக்கிறது. அடிமைத்தனம் விலகும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை தியானிப்பீர்கள். அந்த மெய்யான தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பலத்தை தந்து வழி நடத்துகிறதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த அபிஷேகம், அதான் அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த கோயில்களில் அபிஷேகம் கொடுக்கிறதா இல்லை, இது அவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நிரப்புவார். நிரப்பும் பொழுது ஏசாயா 10:27 நடக்கிறது. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். என்னென்ன அடிமைத்தனங்கள் கூடிய வாழ்வில் இருக்கிறதோ, துடைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள், இதுகள் எல்லாம் வெளியேறுகிறதாக இருக்கிறது. அபிஷேகம் வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது, ஆண்டவரே என்னையும் நிரப்பும் உம்முடைய அபிஷேகத்தினால என்னுடைய இந்த அடிமைத்தனங்கள், பாவங்கள், துரைத்தன ஆவிகள், மத அடிமைத்தனம், குடும்ப அடிமைத்தனம், இப்படியான எல்லாருக்கும் தேவனிடத்தில் இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெற்ற எங்களுக்கு இல்ல, அந்த ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் முதல் முறையாக அந்த அபிஷேகத்தை பெற்று போனகையின் கிறிஸ்தியனாக நாங்கள் இருக்கிறோம். யோவான் 3:3 மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தாயின் வயிற்றில அம்மாவாளின் சந்ததியாக நாங்கள் பாவ சந்ததியாக பாவ உணர்வோடு இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஆவியானவருடைய ஆவியங்களை நிரப்போம். நாங்கள் முழுக்கு ஞானஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். முழுக்கு ஞானஸ்தானம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு அதன் பின்பாக அந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவை நிரப்பினார். எங்களையும் அந்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். அந்த அவர் ஹோலி ஸ்பிரிட் ஆழ்த்தன்மை உள்ளவர். பாருங்கள், இப்படியாக மரியாள் கற்பம் பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரித்தார். பரிசுத்தம் உள்ளவராக இயேசு வாழ்ந்தார், பாவம் இல்லாதவராக. எங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். நாங்கள் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பரலோகத்துல நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற வாழ்வு, அங்கு குரல் இல்லாத வாழ்வு, பரிபூரண வாழ்வு, அந்த வாழ்வை நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் அதை நாங்கள் அந்த வாழ்வாக வாழ வேண்டும். அதற்காக தான் இயேசு சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள். இந்த சம்சுரத்தானது எங்களுக்கு திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இது எங்களுக்கு திருடும் பொழுது கவலை வரும், துன்பம் வரும், கஷ்டங்கள் வரும். அது பிசாசு செய்கிற காரியமாக. இதை நீங்கள் ஓவர் ரைட் பண்றதற்கு அவர் சந்தோஷமாக என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களாக நாங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல், பாருங்கள், பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு நன்றியுள்ள இதயத்தோடு, சத்துரு உங்களுக்கு தீமையை தருவார். ஏதாவது நீங்கள் சிறிய தவறுகள் விடும் பொழுது, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வரும் பொழுது ஒன்றுக்கு கவலைப்படாமல் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு வேலன் உண்டு
தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படியாக தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில சமாதானம் தேவ சமாதானம் உங்களை நிரப்பிக்கொள்ளும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதில்லை. ஆமாண்டவரே, என்னிடத்தில் வருவர்களை நான் ஒரு பொழுதும் கை புறம்பே தள்ளாத தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் ஒரு போதும் கைவிடுவதில்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்விலே இந்த ஊழியத்தில எதிரியின் கையோங்க விடாதையும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும். எதிரியின் கையோங்க விடாதேயும். எதிரியின் கையோங்க விடாதேயும். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ, அந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில தியானித்துக் கொள்ள, எல்லா காவலோடும் நம்முடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில வைத்திருக்க ஏற்ற நேரத்தில் அந்த வார்த்தைகளை நீருங்க உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறது. ஒவ்வொரு லோகோஸ் வீட்டையும் நீர் தேவையான நேரத்துல ரீமா வேட்ஸாக எங்களுக்கு தருகிறதுக்காக நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேளுங்கள், கொடுக்கப்படும் தட்டுகள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை தேட, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. எப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொண்டு காரிக்கும் பொழுது உம்மை தேடி மொழி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்குவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, I resist the devil. உன்னுடைய கையை எடுத்து போடு சத்துருவே, உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் வசனத்தை கேட்கிறார்கள். இயேசுனுடைய வசனம் அவருடைய இருதயத்தில தங்குவதாக. இந்த mighty name of Jesus, பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுவதாக. 1 யோவான் 1:7 யார் யார் பாவத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. எல்லா கண்ட மக்களுக்கும் எந்த தூரத்திற்கும் சமீபத்துக்கு நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கை இடுகிறோம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட அந்த நித்திய வாழ்வை பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அந்த சந்தோஷத்தோடு, அன்பு சமாதானம் சந்தோஷத்தோடு வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக உம்முடைய ராஜ்யத்தில நித்தியமாக வாழுகிற ராஜ்யம், நித்திய ஜீவனை தந்து உம்மோடு வாழுகிற ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் எடுத்துக் கொள்வீராக. ஒரு ஊழியம் செய்கிறவர்களையும் கனப்படுத்தி இருக்கிறேன். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பித்திருக்கிறேன். இந்த காலத்தில் அறுவடை அதிகரிக்க அதிகமான ஊழியக்காரர்கள் எழும்பி உம்முடைய வசனத்தின்படி ஊழியம் செய்ய கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு முடப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உண்டான மித்தவராகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் வெற்றிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை பிரதி நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல அருமையான வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். 2 தீமோத்தேயு 3:16-17 படி வாக்கியம், வேத வாக்கியங்கள் எல்லாம் இந்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவை நம்மை போதிக்கிறார், சீர்திருத்துகிறார், நீதியை படிப்பிக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார், நித்திய ஜீவனை அடையும்படியா செய்கிறார். அப்படியாக அபிஷேகம் உங்களை முறிக்கும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவையோடு உண்மையோடு ஆராதிப்போம். வார்த்தையானவர் அது வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாயிரம் இன்று நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அருமையான வார்த்தை வெளிச்சத்தை நமக்கு சத்தியத்தினால கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டுச்சு எல்லா காரியங்களையும் சபை ஊழியங்களையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர், கற்றுக் கொடுத்ததுக்காக. கத்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் வரைக்கும் தேவசமாயத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God bless you, சுபாலங்கோ. God bless you, நேயர்களே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you too, பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம், நம் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். வார்த்தையில மகிழ்ப்படுகிற தேவன்